அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்லவர்களே, நன்றியப்பா. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் சொன்னீங்களே பாஸ்டர். நாங்கள் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாட்களும் அவன் இதன் ஆதாரத்தில் அநேக காரியங்களை சிந்தித்து வந்தோம்ப்பா. இன்றைய தினமும் ஆண்டவரே நாங்கள் சிந்திக்க போகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே. தேவனுடைய ஞானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் போதிப்பீராக அப்படின்னு தாழ்த்துகிறேன். உங்களுடைய கருவியாக விரும்புகிறேன். கர்த்தர் என்னை பிரயோஜனப்படுத்தும். அவன் எனக்கும் இந்த வசனம் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். எவ்வளவு அன்பான கோரிக்கை பார்த்தீங்களா? ஆமென். பேதுருவுக்கு ஒரு டைம் சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து செபிக்க கூடாதா? ஹல்லேலூயா. இங்கேயும் அப்படிதான் சொல்றாரு. ஹல்லேலூயா. கண்டிதமா சொல்றாரு. என் கற்பனைகளை பழைய காலத்துல மாதிரி என் கற்பனைகளை நீங்க அனுசரிக்கல அப்படின்னா நான் உங்களை விட்டு போவேன். அதுக்கப்புறம் நீங்க கேப்டிவிட்டியில போவீங்க. நான் ஒப்பு கொடுப்பேன். பக்கத்து நாடுகள் ஒப்பு கொடுப்பேன். அதுக்கப்புறம் நிந்தைய அவமானம் வர செய்வேன் அப்படின்னு நல்லா சொன்னாரா? ஹல்லேலூயா. அது கடைசியில இருக்கு. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு அன்பா சொல்றாரு பாருங்களேன். நீங்கள் என்னிடத்துல அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. நான் சொல்றபடி கேளு சொல்றோம் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். இன்னைக்கு அதன் ஆதாரமாக எபேசியர் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசி. 13வது வசனம். சாரி, எபேசியர் 1வது அதிகாரம் 13. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தியானிக்க போகிறது பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையும் நிறைவான அபிஷேகமும், ஹல்லேலூயா, பாஷா வரங்களும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அது பின்னால நம்ம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. ஒரு அனாயிண்டிங். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோவான் 14:26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய பேசுகிறவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து நினைப்பூட்டுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஹி இஸ் எ டீச்சர். அப்படிதானே? போதிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 16:7-8 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுவேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அவரார். கீழ வாசிங்க. நான் போவேனே ஆகி அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், அவர் தேற்றுவது மட்டுமல்ல, பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப பரிசுத்தர் என்ன பண்றாரு? டீச் பண்றாரு, தேற்றுகிறார். ஆமென். நீதி நியாயத்தை, ஆமென், பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துகிறார். வான் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பரிசுத்த ஆவியானவரை, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், சிலர் சொல்றாங்க, நான் ஞானஸ்நானம் பெற்றவுடன், ஆமென், இல்லைன்னா நம்ம ஆண்டவர் அறிந்தவுடன், நாவினால் அறிக்கை கொடுத்தவுடன் பரிசுத்தம் நமக்குள்ள வந்துட்டாரு. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு தான் ஆதாரமா இன்னைக்கு பார்த்தது எபேசியர் 1வது அதிகாரத்துல 13வது வசனத்துல 12 வாசிங்க. அவரை பற்றி விசுவாசத்தால் 12 அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் எபேசியர் 1:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்ட. இது யாரு சொல்றா? நாங்கள் அப்படின்னு யாரை சொல்றா அப்படின்னா எபேசியர் 1:1 வாசிங்க.
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் நாங்கள் சொல்லும்போது அவரோட கூட இருந்த ஊழியக்காரங்க டிசைபிள்ஸ் சொல்றாங்க, ஆண்டவரை அறிந்த ஜனங்களை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, யாருக்கு சொல்றாரு? சோதரம். ஹல்லேலூயா. எபேசு சபையில கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற ஹல்லேலூயா இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு. அவர் ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். இப்ப இங்க நாங்கள் சொல்லும்போது அவர் அவரை குறிக்கிறார். சோதரம். தேவன் அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சோதரம். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல், அவரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல முன்குறிக்கப்பட்டு, எதற்காக அப்படின்னா தமது சித்தத்தின், கர்த்தருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணாங்க? அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டு, அப்படித்தானே? தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஸ்தோத்திரம். இது யாரு? அப்போஸ்தலர் அவங்க கூட இருந்த பரிசுத்தவான்களையும் அவர் சொல்றார், டிசைபிள்ஸ். ஹல்லேலூயா. அவர் இப்ப யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா, எபேசு சபையில இருக்கிற அநேக புறஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க, புதுசா வந்த டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க, சாரி புதுசா வந்த விசுவாசிகள் இருக்கிறாங்க. புரியுதா? எபேசு சபையில புதுசாக சபைக்குள்ளாக வந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு இந்த பரிசுத்தவான்கள் போதிக்கிற காரியமாக இப்ப நடக்கிறது. புரியுதா இல்லையா? அப்ப 13வது வசனத்துல அவர் போதிக்கிறார். யாருக்கு போதிக்கிறார்? நீங்கள், அவர் சொல்றார், நாங்க ஆண்டவரால என்ன செய்தோம்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆக்கும்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாங்க இப்ப என்ன சொல்றாங்க? நீங்கள், அதாவது புதுசா வந்திருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு, ஆமா நாங்க சொல்றோம், ஆண்டவருடைய வசனத்தை சொல்றோம், சத்திய வசனம், அதை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது, நீங்க விசுவாசிக்கிறீங்க அந்த வசனத்தை ஆனபோது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, வாக்குத்தத்தம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னாரு. நான் போனால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் பரிசுத்த ஆவியை நான் தியேட்டர்ல நான் அனுப்புவேன், அவரு என்ன செய்வாரு? சத்தியத்தையும் நீதியிலும் நியாய தீர்ப்பையும் குறித்து உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால, அந்த ஆவியானவரால, வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை. ஹல்லேலூயா. முத்திரைனா என்னது? ஒரு ஹல்லேலூயா. இந்த ரூம் இருக்கு அப்படின்னா அட் எ டைம் 2 கான்கிரிகேஷன் இந்த இடத்துல நடத்த முடியாது இல்லையா? ஒன்னையும் நம்ம நடத்துவோம், இல்லைன்னா வேற ஒரு ஆளு நடத்துவோம். கரெக்டா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் நம்முடைய இருதயமாகி இந்த கதவு ஒண்ணு இருட்டின் கையில இருக்கும், இல்லைன்னா வெளிச்சத்தின் கையில. இப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறோம், அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசித்ததுனால இந்த வெளிச்சம், இந்த அறை வெளிச்சமா இருக்கிறது போல வெளிச்சமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப 2 ஆப்ஷன் தான், காலியா இருக்க வாய்ப்பே இல்லை. ஒண்ணு இருட்டு, இல்லைன்னா வெளிச்சம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது, இருட்டுல இருக்கிற ஜனங்கள் கேட்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்றாரு தெரியுமா? அந்த ஹாலை புக் பண்ணது மாதிரி. ஆமென். கிரேஸ் அசெம்பிளிஸ் சர்ச் என்ன பண்றாங்க? இந்த ஹாலை புக் பண்றாங்க. இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் நாங்க நடத்துவோம். ஆனா இங்க அப்படி இல்ல. அவர் சொல்றாரு, இவர் என்னுடையவன் அப்படின்னு சொல்லி முத்திரை போடுறாரு. ஹல்லேலூயா. இதே முத்திரை தான் 1,44,000 பேர், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து என்ன பண்ணுவாங்களா? கடைசி காலத்துல முத்திரை போடப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுடையவர்கள். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேற இல்ல, கடைசி காலத்துல இருக்கிறாங்க. முத்திரை போடப்பட்டீர்கள். எப்ப அந்த சத்திய சுவிசேஷத்தை கேட்டீங்களோ அப்பவே சீல் போடப்பட்டது. புரியுதா இல்லையா? இப்ப பிசாசு அணுக முடியாது. இனி நம்ம இடம் கொடுத்தா அணுக முடியும், கண்டிப்பா முடியும். ஏன்னா நம்ம கையில தான் இந்த ரூம் இருக்கு. இடம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உள்ள வந்துடும். ஆனால் எந்த ஒரு ஆவியானவர் நம்மளை முத்திரை போட்டாரோ அந்த ஆவியானவரை முழுக்க பிடித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், ஹல்லேலூயா. இனி
முத்திரை போடப்பட்டோம், சரியா? அப்ப அதுக்குள்ள பிசாசு வர வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். வாய்ப்பு இருக்கு, நம்ம அலோவ் பண்ணால். ஸ்தோத்திரம். நம்ம ஏதாவது கிரியைகளை செய்தால் வர வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அது நம்ம கையில இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆனா தேவன் முத்திரை போட்டார், என்னுடையவர். இப்போ மனுஷன், அந்த அப்பேற்பட்ட மனுஷன் இடம் கொடுத்து பிசாசு உள்ள வர வச்சா பிசாசு என்ன செய்ய தெரியுமா? வெளியே போய் வனாந்தரத்துல சுத்தி திரிகிற இன்னும் 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து உள்ள ஜாலியா உட்கார்ந்துரும். பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டவர் என்ன செய்வாரு? அவர் பட்டு போயிடுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் அதுங்க மறைப்பொருள். அப்போ முத்திரை போடப்பட்டீர்கள். இனி அபிஷேகத்தின் நிறைவு இன்னொன்னு இருக்கு, நான் சொல்றேன். அப்போ இனி கீழே 14வது வசனத்துல அவருக்கு சொந்தமானவர்கள். இப்ப யாருக்கு சொல்றாங்க? நீங்க முத்திரை போடப்பட்டீர்கள் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சொல்றாங்க அவருக்கு சொந்தமானவர்கள். வாசிங்க 14. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இப்போ யாரெல்லாம் முத்திரை போடப்பட்டார்களோ அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு, அதாவது மீட்கப்படுவதற்கு, சரியா? மீட்கப்படுவார்கள். கண்டிப்பா அவங்க பரிசுத்தவான்கள் நல்ல முயற்சி பண்ணுவார். கடைசி தருணம் மட்டும் அவர் ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டார் என்பதற்கு ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அச்சாரம் உறுதித்தன்மை. அச்சாரம் என்னது? உறுதி. அல்லேலூயா. அந்த உறுதியை கொடுப்பது பரிசுத்தமானவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்தமானவர் அப்படி இருக்கிறாரு. அல்லேலூயா. இது அவர் என்ன சொல்றாரு? எப்போ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்த நீங்க முத்திரை போடப்பட்டீர்கள், நீங்க ரட்சிப்புடைய அனுபவத்துக்குள்ளாக, அதாவது அவருக்கு சொந்தமாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. சொந்தமானவர்கள் மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு யார் அச்சாரமா இருக்கிறாங்க? பரிசுத்தமானவர் அச்சாரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விளக்குறாரு. இனி கீழே வாசிங்க 15வது வசனம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும். இப்ப அவர் சொல்றாரு, ஆகையால் பரிசுத்தமானவர் ஒரு அச்சரமாய் உறுதியா உள்ளவராய், அவர் நமக்கு உறுதித்தன்மை கொடுக்கிறவராய். ஸ்தோத்திரம். நமக்கு அமெரிக்கன் எம்பசியில இருந்து விசா ஸ்டாம்பிங் அடிச்சு கிடைச்சது மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்களாக எங்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்களுடைய அன்பையும் நாங்கள் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, பிதாவானவர் அவரை நாம் அறிந்து கொள்ளும்படி ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஸ்தோத்திரம். ஆல்ரெடி முத்திரை போட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படிதானே? அல்லேலூயா. இப்ப தந்தருள வேண்டும் என்று இவர் செபிக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படின்னா அது ஒரு நிறைவை காட்டுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க முத்திரை போட்டால் மட்டுமல்ல, மேல 12வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? நாங்க முன்குறிக்கப்பட்டோம், சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம், அப்படிதானே? அவங்களும் ஒரு காலகட்டத்துல சீல் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அபிஷேகம் பெற்ற போது அவங்க சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக மாறிட்டாங்க. கரெக்டா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒன்ஸ் அவங்க சீல்டு, அதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்தின் நிறைவை நீங்க கீழே எங்க எல்லா இடத்துலையும் பார்க்கும்போதும் பவுல் அப்போஸ்தலன், அல்லேலூயா, ஆமென், கண்கள் குருடாய் இருக்கும்போது அங்க போறாரு, அங்க தீர்க்கதரிசி வராரு. அவர் வந்து சொல்றாரு, ஞானஸ்நானம் தடையிலேயே எல்லா காரியங்களையும் சொல்லி ஆண்டவருடைய காரியங்களை உணர்த்தும் போது அவர் அந்த இடத்துல இருந்து ஞானஸ்நானம் பெறுகிறார், தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. காத்திருந்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுருவும் ஜனங்களும் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் பரலோகத்துக்கு எலிஜிபிள் கிடையாது. யூ ஹேவ் டு வெயிட். தேற்றரவாளன் வருவது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் காத்திருக்க செய்து அதுக்கப்புறம் அந்த நிறைவை கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அந்த சுதந்திரவாளின்ற ஒரு பேர் அவங்களுக்குள்ள வருது. கரெக்டா இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த சுதந்திரம் அப்படின்றது வரும்போது, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள இருக்கும்போது அந்த சுதந்திரவாளின்னு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி தாபரிக்க தொடங்கும் போதுதான் அது முழு சுதந்திரமும் அவர் எடுக்கிறார். அப்பதான் சுதந்திரவாளி ஆகிறோம்.
ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஜஸ்ட் முன்குறிக்கப்பட்ட அப்படியே தான் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் பவுல் சொல்றாரு, நீங்க வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியினால நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முத்திரை போடப்பட்டீங்க. உங்களுக்கு ஆனபடினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்களோட விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்களோட அன்பை நாங்கள் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக எதுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்யறோம்? வாசிங்க. நாங்கள் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கீழே வாசிங்க. நாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் சுதந்திரம் பரிசுத்தவான்களிடத்தில் ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று பரிசுத்தவான்களுக்கு அல்லேலூயா மகிமையின் ஐஸ்வர்யத்தை சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கிற அவங்களுடைய சுதந்திரமாகிய பொக்கிஷத்தின் மகிமை இன்னதென்றும் கீழே 19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசித்தவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆவியானவரை தர வேண்டும் என்று அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு தர வேண்டும் என்று பரிசுத்தவரை நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவருடைய பிரகாசம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா ஸ்தோத்திரம் நம்ம இருட்டடைந்தது மாதிரி தான் இருப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, ரட்சிக்கப்படும் போது முத்திரை போடப்பட்டிருங்க, அதுக்கப்புறம் மன தெளிவை கொடுக்கிற ஞானத்தை கொடுக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினது யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த கண்களை ஸ்தோத்திரம் அந்த ஆவியானவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள கூடிய கண்களை கர்த்தர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். நிறைவை அனுபவிக்கிறது இன்னொரு ப்ராசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி சிலர் சொல்றாங்க பேப்டிசம் பெற்றவுடனே சிலருக்கு கிடைத்ததே. அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தது. அல்லேலூயா. இவருடைய நேசகுமாரன் சொல்லிட்டு பிதாவுடைய சத்தத்தையும் கேட்டார்கள். அல்லேலூயா. இதே இதுதான் பேதுரு மற்றவங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்களா இல்லையா? பெற்றார்களா இல்லையா? எல்லா சிஷ்யரும் பெற்றாங்க. அவங்க மேல கிடைச்சதா? ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெற்று அவங்க கரையேறி வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாங்க தெரியுமா? நீங்க முத்திரை போடப்பட்டீங்க, ஓகே தான். நீங்க விசுவாசித்த உடனே முத்திரை போடப்பட்டீங்களோ, ஓகே தான். நீங்க என்னுடையவர்கள், ஓகே தான். பட் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு ஆண்டவர் மேல ரோமர் 8 வாசிங்க. ரோமர் 8 11 அப்ப இயேசு ஆனவர் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி இருந்தார். அனுதினம் தங்கி இருந்தார். ஃபர்ஸ்ட் தங்கி இருந்த ஒரே மனிதர். அதாவது பழைய பிரமாணத்துக்கு அப்புறம் புதிய பிரமாணத்துல முதல்ல பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாவரித்த ஒரே மனிதரும் தேவனுமாய் இருந்தவர் யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. என்னைக்கு அந்த அபிஷேகம் நிறைவு அவருக்குள்ள வந்ததோ அன்று முதல் பரிசுத்தமானவர் கூடவே வாழ்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பெற்ற பேதுருவானாலும் சரி, அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர்கள் அந்த வரிசையில வரணும். இப்போ முன்னுதாரணமாய் போன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
அவர் என்ன பண்றாரு? மரிக்கிறார். மரித்ததுக்கு அப்புறம் சாதா மனுஷனை போலதான் இங்க இருக்கிறாரு. மரிக்கிறாரு. இந்த மாமிசத்துல மரிக்கும் போது அவரை உயிரோட எழும்ப பண்ணினது யாரு? யாரு? அவருக்குள்ள இருந்த தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றில் ஒன்றாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருக்குள்ள இருந்த தேவனுடைய ஆவியானவர் அவரை உயிரோட எழுப்புகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் மனிதனா வந்தார். மனிதன்ல மரிக்கும் போது ஆமென், ஸ்தோத்திரம், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது 100% மனிதனும் 100% தேவனுமாய் இருக்கிறார். அவர் தேவனுடைய மகிமை கலைந்து இங்க வந்தாலும் தேவனுடைய எல்லா மகிமை வல்லமை அவருக்குள்ள இருக்கு. ஸ்டில் he is not using that. யூஸ் பண்றாரு. எங்கெல்லாம் யூஸ் பண்றாரு? மரித்த பாடையில போகும்போது அவர் தொட்டு எழுப்புறாரு. அல்லேலூயா, அப்படிதானே? லாசரோட வீட்டுல போய் செய்யறாரு. அல்லேலூயா, தேவனுடைய வல்லமை செய்யறாரு. ஆனால் வாழும்போது அவர் மனிதனாகவே வாழ்கிறார். மனிதனுடைய எல்லா பிரயாசத்தையும் படுகிறார். அப்ப அவர் மரிக்கும் போதும் மனிதனுடைய பாவத்தை சுமந்து மரிக்கும் போது அவர் என்ன செய்யறார்? மனிதனாகவே மரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் அந்த மனிதனா மரித்தா அவன் எழும்பணும்னா ஒரு ஆவியானவருக்கு துணை வேணும். வேணுமா இல்லையா? அல்லேலூயா. அந்த ஆவியான பரிசுத்தமானவரை எழுப்புறார். எழும்பும் போது எப்படி எழுப்புறாரு தெரியுமா? மகிமையின் சாயத்தை எழுப்புறார். அல்லேலூயா. மண்ணான இந்த சரீரத்தை களைந்து எழும்புகிறார். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவருடைய ரூபம் வேறையா இருக்கு. அல்லேலூயா. மரியாள் சொல்றாரு, தோட்டக்காரரே, இவ்வளவு நாள் கூட பார்த்து நடந்தவங்க தோட்டக்காரர் என்று நினைத்து. புரியுதா இல்லையா? அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது அவன் மரித்து, ஸ்தோத்திரம், அவனுடைய சரீரம் அழிந்து போகும்போது அவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியானவர் நமக்குள்ள தங்கி தாபரிக்கணும். கிறிஸ்துவின் மேல புதிய பிரமாணம் வரும்போது தங்கி தாபரிக்க தொடங்கினது முதல்ல கிறிஸ்துவின் மேலதான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வேற எந்த அந்த காலகட்டத்தில் நடந்து தங்கி இருந்த யார் மேலும் கிடையாது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவங்க பெந்தெகோஸ்து நாள் வரை காத்திருந்து கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் அவர் தங்கி தாபரிக்க தொடங்கினார். புரியுதா? அப்போஸ்தலர் 2க்கு அப்புறம் தான் தங்கி தாபரிக்க தொடங்கினாரு. எல்லா ஜனங்களோட யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போலதான் கிறிஸ்து நம்மட்டை சொல்றாரு, அவன் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி அவன் பரலோகத்தின் வாசல் அங்க திறந்து வைக்கப்படல. அல்லேலூயா. அவன் நம்ம மரித்த சரீரம் இங்கே அப்படி மரித்து மண்ணோட போயிரும். நம்மள உயிரோட எழுப்பணும், ஒரு ஆவியின் சரீரத்துல மாத்தணும் அப்படின்னா there is a need of Holy Spirit. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாதாரண ஒரு ஆமென் ஒரு கன்னிகையாய் இருந்த எஸ்தரை பார்க்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க? எஸ்தர் எப்படி இருந்திருப்பாங்க? சாதாரண மொர்தெகாய் வீட்டுல கிச்சன் வேலைகள்லாம் செய்து அழகா இருந்திருப்பாங்களா? இருக்கலாம். கிச்சன் வேலைகள்லாம் செய்து அழுக்கு துணியும் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இப்படி எல்லாம் நின்றுப்பாங்க. சாதாரண வீடுகள் அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்குதான் இவ்வளவு மொசைக் அது இதெல்லாம் போட்டு, அந்த காலத்துல கல்லு மண்ணுனால கட்டப்பட்டது, கரியினாலேயும் சுடப்பட்ட அறையில தான் வாழ்ந்திருப்பாங்க. பல கரிகளும் பட்டு தான் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்க எங்க கொண்டு போகப்பட்டாங்க? ராஜாவுக்கு வேண்டும் என்று கொண்டு போகப்பட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டது. அது முத்திரை போடுறது சமயம் கொண்டு போனாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த ராஜாவுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக மாற்றி எடுத்தது யாரு? ஏகாய். புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா. ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாள். மணவாட்டி சபை என்னைக்கு வசனம் கேக்குதோ அன்னைக்கு முத்திரை போடப்படுறீங்க அப்படின்னா ராஜாவோட அரண்மனைக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. பட் ஸ்டில் ஒரு பீரியட் இருக்கு, 1 இயர். அந்த 1 இயருக்குள்ள ராஜா விரும்புகிற ஒரு பாத்திரமாய் மாற்றி அவன் கரிப்பட்டு இருந்த, அசுத்தம் பட்டிருந்த, அழுக்கான உடையோடு இருந்த அந்த எஸ்தரை ராஜாத்தியாக்கி மாற்றி எடுக்கிற ஒரு ப்ராசஸ் ஏகாய் பண்ணார். அப்பதான் பிரியமுள்ள மணவாட்டியா மாறினாங்க. அப்படிதானே? ஸ்தோத்திரம். பட்டத்து ராணியா மாறினாங்க. அவன் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. இந்த ப்ராசஸ் தான் ஏகாய் எப்பொழுதுமே இருந்தாங்க அவங்க கூட. அப்படிதானே? ஏகாயோட ஃபுல் பராமரிப்புல. அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஏகாய் அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருந்தார். அப்படி இல்ல, எப்பொழுதுமே கண்காணித்துக் கொண்டிருந்தார். அந்த ஒரு நிறைவு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் கிறிஸ்துவை போல அவருக்கு விருப்பம் உள்ள ஒரு மணவாட்டி சபையாக நம்மளை கர்த்தர் மாற்றி எடுப்பது மட்டுமல்ல. நான் சொன்னேன்ல, அவர் டீச் பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, போதிக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார். நமக்கு என்ன செய்யறாரு?
தேற்றரவாளனாக இருக்கிறார். இது எல்லா காரியங்களையும் செய்து மறுரூபமாக்குகிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவியானவர், அது வாசிங்க. உங்களில் வாசமாய் இருக்கிற தன்னுடைய ஆவியினால கிறிஸ்துவை எழுப்பினது போல உங்கள வாசமாய் இருந்தால் ஒழிய, முத்திரை போடப்பட்டுன்னு காரியம் இல்ல, ஏகாய் இந்த சமூகத்துல எஸ்தர் இருந்தால் ஒழிய, ஆமென், ஸ்தோத்திரம், ஏகாயிന്റെ கண்காணிப்பிலே எஸ்தர் இருந்தால் ஒழிய, 24 hours அவர் நமக்குள்ள வாசம் செய்தால் ஒழிய, ஹல்லேலூயா, வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிப்பார். அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை உயிர்ப்பிக்கிற இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் இங்கு அழிந்துடும். ஹல்லேலூயா. இதை உயிர்ப்பித்து தேவ சாயல், அதான் பாட்டு பாடும்போது, தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பே நானும் தேவனோடு இருப்பே, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பே நானும் தேவனோடு இருப்பே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த ப்ரொசீஜர் அவர் செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசமாய் இருந்தால் ஒழிய நம்மளை அந்த ரூபத்துல மாற்றிடுங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு காலகட்டம் கொடுக்கப்படுகிறது. எப்படி எஸ்தருக்கு 1 year கொடுக்கப்பட்டதோ, ஸ்தோத்திரம், ஆமென், ஆண்டவருடைய டிசைபிள்ஸுக்கு ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் 10 நாட்கள் கொடுக்கப்பட்டதோ, ஸ்தோத்திரம், இயேசுவானவர் மரித்து, ஸ்தோத்திரம், 40வது நாள் அவர் என்ன பண்றாரு? உயிரோடு எழுந்தா 40வது நாள் அவர் என்ன பண்றாரு? பரமேறி போறாரு. கரெக்ட் தானே? 10 நாட்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 10 நாட்கள் ஜனங்கள் காத்திருக்கும் போது அந்த அபிஷேகம் அவருக்கு மேல வருது. அதான் பெந்தெகோஸ்து நாள், 50வது நாள், அர்ப்பின் நாள். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்ப அந்த நாள்ல பெற்றுக்கொள்ள 10 நாட்கள் காலம். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஆண்டோட வசனத்தை கேட்கும் போது முத்திரை போடப்பட்டவனுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. அந்த டைம்ல தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசுன்ற, ஆனால் நம்மளால கிறிஸ்து நிரந்தரமா நமக்குள்ள தங்கி தாபரிக்க தொடங்கும் போது விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. பலன் உண்டாகும். ஆமென். நமக்குள்ள மாறுதல்கள் உண்டாகும். ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் மாறுதல்கள் ஈஸியா வராது. அவர் என்ன திணிக்க எல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் வார்த்தையை தான் சொல்லுவாரு. கீழ்ப்படிந்தா மாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. எஸ்தர் கீழ்ப்படிந்தான். கரெக்ட் தானே? ஏகாய் சொல்லி இருப்பாரு, மத்த எல்லா லேடிஸும் சொல்லி இருப்பாங்க, இதுதான் ராஜா பிரியப்படுவார், எல்லாரையும் ஒரே போலதான் பராமரிச்சிருவார். அப்படிதானே? ஸ்தோத்திரம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. இதுதான் ராஜா விருப்பப்படுவார், இதுதான் உனக்கு நல்லா இருக்கும், இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும்னு பல காரியங்கள் அவர் அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. கேட்டவங்க யாரு? எஸ்தர் மட்டும். ஏகாய் கொடுத்ததை தவிர வேற எதுவுமே கேட்கலாம். மத்தவங்க என்ன நினைச்சாங்க? கண்ணாடிக்கு முன்னால கண்ணாடியை நம்பினாங்களே தவிர ஏகாயை நம்பல. ஸ்தோத்திரம். இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பரிசுத்தானவர் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு சிலவங்க அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமும் அதுக்குள்ள காரியங்களை தான் சொல்றேன். ஸ்தோத்திரம். பரிசுத்தானவர் உணர்த்துவாரு. ஸ்தோத்திரம். அது கேட்கல ஸ்கிப் ஆயிட்டே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தது மாதிரி கடினமுள்ள இருதயம், முரட்டாட்டமுள்ள சந்ததி. ஸ்தோத்திரம். ஏகாய் அவர் பாட்டி சொல்லிட்டு போயிடுவார். கேட்கிற 1-2 இருக்கும் எஸ்தரை போல. சபைக்குள்ள கேட்கிற 1-2 பேர் போல எஸ்தரை போல இருக்கும். அப்பேற்பட்டவங்க லிசன் பண்ணி ஆண்டவருடைய ராஜ்யத்துல கடந்து போவாங்க. கண்டிப்பா போவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏகாய் இந்த வேலை ஏகாய் நல்லபடி செய்தாரு. எந்த குறையும் வைக்கல. எல்லாருக்கும் நல்ல டீச்சிங் கொடுத்தாங்க. இது அரண்மனையில எப்படி வாழணும். ஸ்தோத்திரம். நீங்க அங்க வேணா கறி பூசிட்டு எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இங்க இருக்கும்போது இப்படிப்பட்ட சிஸ்டத்துல தான் வாழணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை போதித்து இருப்பாரு, கண்டித்து உணர்த்தி இருப்பாரு. ஸ்தோத்திரம். கேட்டது ஒரே ஒரு ஜனம் தான், ஒரே ஒரு
எஸ்தர் மட்டும்தான். அல்லேலூயா. பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணது ஒரே ஒரு எஸ்தர் மட்டும்தான். இன்னைக்கும் பரிசுத்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு திருஷ்டாந்தம் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் என்னன்னா, எஸ்தரோட டைம் எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்பேற்பட்ட ஜனங்கள் எத்தனையோ 127 நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டாங்களா இல்லையா? அகஸ்தூர் ராஜாவோட அரண்மனையில தெரிந்து கொள்ளப்பட்டது யாரு? ஒரே ஒரு ஆளு தான். ஸ்தோத்திரம். ஆண்டவரோட வருகையின் நாளும் இப்படிதான் இருக்கும். நம்ம அபிஷேகம் பெற்றோம். இப்போ முத்திரை போடப்பட்டவர்கள் அபிஷேகம் பெறணும்னு இருக்குது. அபிஷேகம் பெற்றுட்டோம்னு சொல்லிட்டு பரலோக ராஜ்யம் போகணும்னு, அல்லேலூயா, அந்த ஏகாய் எப்படியெல்லாம் சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க. ரோமர் 8:14 வாசிங்க பார்ப்போமே. ஒரு 8:1 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுப்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி ஆவியானோ சொல்லுகிறபடி நடந்தால் ஒழிய, அதுல கரெக்டா இருக்கு, ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. அப்ப ஆவி சொல்றத கேட்காம ஸ்கிப் பண்றவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. சபை எப்படி வேணாலும் நடக்கலாம்னு கிடையாது. சபை இப்படிதான் இருக்கணும்னு இருக்குது. பெரிய ஒரு ஸ்கிரீனிங் process இருக்கு. சபை மனவாட்டி சபைக்கு இருக்கு கண்டிப்பா. அந்த ஸ்கிரீனிங் processல யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்ற ஜெயம் கொள்ளுகிறவன், அல்லேலூயா, பரதீசையில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் பலனை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளலன்னா ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. 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 14வது வசனம் வாசிங்க. 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராய். எல்லாரும் கேட்டுக்கோங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்க அவங்க மட்டும்தான் தேவனுடைய புத்திரர். ஸ்தோத்திரம். மத்தவங்க எல்லாம் புத்திரர் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் முன்னால சொல்வார், பெரியாருடைய மக்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தர் உள்ள இருந்து அவர் சொல்வாரு. அல்லேலூயா. உள்ள இருந்து இப்படி போதிப்பாரு. கீழ்ப்படியலன்னா அவங்க தேவனுடைய புத்திரர் கிடையாது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 10 கன்னிகைகள் 5 பேர் தான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள்ல 2 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். 2 பேர் அழைத்து கொண்டு இருந்தாங்க. 2 பேர் வயல்வெளியில இருந்தாங்க. கடைசியில போனது ஒருவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 அப்போ ஆமென். இங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, முத்திரை போடப்பட்டீர்கள், அந்த அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ல அவங்க காத்திருக்கும் போது பெற்றுக்கொள்கிற பெந்தெகோஸ்தே நாள் வரும்போது, அல்லேலூயா, இயேசுவானவர் அந்த நேரமே இயேசுவானவர் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினாரு. அல்லேலூயா. அது சில இடங்கள்ல நடந்திருக்கு. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம பேப்டிசத்தை அப்போஸ்தலர் 1:4 வாசிங்க. அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாரு. நீங்கள் சில நாளைக்குள்ளே பாத்தீங்களா, நீங்கள் சில நாளைக்குள்ளே கொஞ்ச நாள் காத்திருக்கும் போது ஞானஸ்நானம் பெறுவீர்கள். லூக்கா 3:16. யோவான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். சரி. என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை வாரி அவுக்குவதற்கும் நான் பாத்திரமல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இது அப்போஸ்தலர் 2ல நடந்தது. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாவலாய் பிளந்திருக்கிற நாவுகளை ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? அப்போஸ்தலர் 2ல இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8ல சமாரிய நாட்டிலே ஜனங்களை ரட்சிக்க பண்ணி கொண்டிருந்தான். இல்ல 19 அதுல வாசிங்க. 16ல இருந்து வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இல்ல 14ல இருந்து வாசிங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு, சமாரியர்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு எருசலேமில் உள்ளவர்கள் அதை கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களை
ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு. பாருங்க, இதுலயே நமக்கு தெளிவாகுது என்னது? ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு. அவன் ஞானஸ்நானம் மட்டும்தான். ஞானஸ்நானம் வசனத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றவுடன் முத்திரை போடப்பட்டார்கள். முத்திரை போடப்பட்டவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இனி அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்து எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்களோ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் உறுதியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்க அபிஷேகம் பண்ணப்படாமல் ஜஸ்ட் ஞானஸ்நானம் மட்டும்தான் பெற்றிருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க, கரங்களை வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அவங்களுக்கு பரிசுத்தாவிகள் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் 19 நம்ம வாசிக்க போகிறோம் அந்நிய பாஷை குறித்து. அப்போஸ்தலர் 19 1, 5, 6. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் வேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பாருங்க, இதுல பாருங்க, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது. நம்ம எங்க வாசிச்சோம்? எபேசியர்ல தேவனுடைய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது தேவன் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியை முத்திரை போடுகிறார். இங்க அவர் கேட்கிறாரு, நீங்க விசுவாசிகள் ஆன போது பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் அவங்க கேள்வியே படல. இத்தனைக்கும் விசுவாசிகளா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? யார விசுவாசிக்கிறாங்க? தேவனை விசுவாசிக்கிறவங்க இருக்கும்போது அவர் போய் கேட்கிறாரு, நீங்க விசுவாசிகள் கர்த்தருடைய வசனத்தை எல்லாம் கேட்டீங்களா? தேவன் தான் வழின்னு கேட்டீங்க. நீங்க விசுவாசிகள் ஆன போது உங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களா? ஸ்தோத்திரம். அப்ப முத்திரை போடப்படுவது வேற, அபிஷேகத்தால நிறையப்படுவது வேற. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல அப்படிப்பட்ட கேள்வியே படல. அது கீழே வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாயிருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திருத்தலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்து. இப்ப ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவங்க மேல அபிஷேகம் வந்துச்சா? இல்ல. பவுல் அவங்க மேல அடுத்து வாசிங்க. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமென். பரிசுத்த ஆவி வந்தா என்ன செய்றாங்க? அந்நிய பாஷையிலே பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்பாடுகளை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். இருக்கா இல்லையா? அப்போஸ்தலர் வாசிங்க 2:2 இருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவி வரும்போது கடைசி நாட்களில் மாம்சமான அவர் மேல் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். போதும். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது ஸ்தோத்திரம். இதேதான் சவுல் பழைய ஏற்பாட்டுல சவுல் இருந்தார் தெரியுமா? சவுல்கிட்ட சொல்றார் சாமுவேல், நீ நடந்து போகும்போது தீர்க்கதரிசிகளின் புத்திரரை காண்பாய். நான் சொன்னதுக்கு அடையாளம் என்ன இருக்கு? அங்க போகும்போது அவங்க நடுவுல நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். இப்ப அங்க போகும்போது பரிசுத்தமான அவருக்குள்ள இறங்குறார் அந்த நேரத்துல. அல்லேலூயா. அவன் இறங்கும்போது அவர் என்ன பண்றாரு? அவரும் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இப்ப அபிஷேகம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதோடு கூட அடையாளமாகிய பாஷை வரும்,
அல்லேலூயா. சிலருக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. சிலருக்கு அவங்களோட ஊழியத்துக்கு ஏற்றாப்புல கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ல இருக்கு பாருங்க, உங்களுக்கு கிளியரா இருக்கு. 2வது வசனம், 2வது அதிகாரத்துல. அப்பொழுது பலத்த 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி. இது எப்படி புரிந்து கொண்டீங்க? அதாவது ஆவியானவர் தங்களுக்கு கொடுத்த வரம். என்ன வரம் கொடுத்தாங்க? இப்போ ஆல்வின் இருக்கிறாரு, அவர் ஒரு தீர்க்கதரிசியா ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் இருக்குது. அப்ப அவருக்கு ஆண்டவர் என்ன வரம் கொடுத்திருப்பாரு? தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்திருப்பாரு. ஆக்ஷன் இருக்காரு, அவர் ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன எப்படி கொடுத்திருப்பாரு? சுகமாக்கும் வல்லமை கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. அந்தந்த ஊழியத்துக்கு ஏற்றாப்புல உள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. நீங்க தீர்க்கதரிசிகளை பாருங்க, அவங்களுடைய பாஷைகள் வித்தியாசமா இருக்கும். ஒரே ஆவியானவர் தான். தீர்க்கதரிசிகளோட பாஷைகளை கேட்டிருக்கிறீங்களா? தீர்க்க தரிசனம் சொல்றவங்களோட பாஷைகளை கேட்டிருக்கீங்களா? வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு விடுதலையின் ஊழியம் செய்யறவங்களோட பாஷைகள் வித்தியாசமா இருக்கும். இப்ப இந்த பாஷை என்ன அப்படின்றதும் நீ பார்க்க போறோம். புரியுதா இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தவங்க நார்மலா பேசுறவங்க தேவனோட பேசுகிறாங்க. அல்லேலூயா. இப்படி அவங்களோட ஊழியத்துக்கு ஏற்றாப்புல உள்ள அல்லேலூயா வரத்தின்படி பாஷைகள் பேச தொடங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. தேங்க்ஸ். அல்லேலூயா. இனி அவங்களோட மினிஸ்ட்ரிக்கு ஏத்தாப்புல ஆண்டவர் என்ன பண்றாரு? அபிஷேகர். அப்போஸ்தலர் 2ல 4:11 வாசிங்க. இப்போ கிரேத்தரும் அரபியருமான நம்முடைய பாஷைகள் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார். அப்போ இந்த பாஷைகளை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா எதை குறிக்குது? பேசுறாங்க இல்லையா இன்னொரு பாஷைகள், எதை? தேவனுடைய மகத்துவத்தை குறிக்குது. இன்னொரு பாஷை, நமக்கு தெரியாத இன்னொரு பாஷையில தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்யறோம்? பேச கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் 10:44, 45, 46. அப்போஸ்தலர் 10:44, 45, 46. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாக தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது எதை காட்டுது தெரியுமா? பேதுரு ஒரு தரிசனம் பார்க்கிறார். அல்லேலூயா. கொர்நேலியு என்னப்பட்டவன் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன பண்றாரு? வாசிங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு 10வது அதிகாரத்துல 17வது வசனம், தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியுவின் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை வந்து என்ன செய்யறாங்க? விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே நின்று பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட சீமோன் இங்க தங்கி இருக்கிறான்னு கேட்கிறாரு. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனிதர்கள் உன்னை தேடுகிறார்கள். அல்லேலூயா. அப்படின்னு அப்ப ஆல்ரெடி கொர்நேலியு என்னப்பட்டவன் ஆண்டவரை தேடுகிறவனாக அப்படின்னு ஒருவர் இருக்கிறாரு. பாருங்க 7வது வசனத்துல பாருங்க. 10ல இத்தாலி பட்டணத்துல 1ல இருந்து 2 வாசிங்க. இத்தாலியா பட்டணம் பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் எப்படி இருக்கிறானா? தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவர்களும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு, அதாவது தேவனுக்காக தேவனுடைய வசனத்தை கேட்டு ஆல்ரெடி அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான். ஆனா இன்னும் அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளல. கரெக்டா இல்லையா? அப்போ அதுக்குதான் அந்த தேவனிடத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு நடத்துதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு நடத்துதல்? பேதுரு இடத்துல ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான். அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு பெட்டியை இறக்குறாரு. அதை இதை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, அடித்து புசின்னு சொல்றாரு. பார்க்கும்போது அது ஒரு பாருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தம் பண்ணதை
நீ அசுத்தம் எப்படி சொல்லலாம்? அவர் சொல்றாரு அவன். அப்புறம் அந்த பெட்டி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்ப சொல்றாரு உன்னை தேடி 3 பேர் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அங்க போறாரு பேதுரு, அந்த இடத்துல போறாரு. அந்த இடத்துல போய் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவங்க மேல பரிசுத்த அபிஷேகம் இறங்குது. அப்ப அவங்க ஒரு பீரியட் இதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டவரோட இசைந்து இருக்கிறாங்க, ஆண்டவரோட வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறாங்க. ஆமென். அவங்க குடும்பமாகவே ஆண்டவரை ஃபாலோ பண்ணி வராங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒண்ணு, பரிசுத்தவான்கள் மட்டும்தான். அல்லேலூயா. அவங்க சில காலங்களா காத்திருந்து வரும்போதுதான் அந்த காத்திருப்பு பிரதிபலமாக தான் பேதுரு அனுப்பப்படுகிறார். அவர் பேசிக்கொண்டு இருக்கும் நிரப்பப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப பேதுரு நினைக்கிறாரு புறஜாதிகளுக்கும் பரிசுத்த அபிஷேகம் கிடைக்கும் போது ஆமென் அவங்களை இந்த தண்ணிக்கு விளக்கலாமா? உடனே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அப்ப அபிஷேகம் அல்லேலூயா காத்திருக்கிற யார் மேலும் கிடைக்கும். அது ஞானஸ்நானம் பெற்றவங்க தான் பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னும் கிடையாது. அல்லேலூயா. அதை சொல்றதுக்கு நான் வந்தேன். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றவங்க மேலதான் ஆண்டோட வல்லமை இறங்கணும் அப்படின்னு கிடையாது. கிறிஸ்துவுக்காக இருதயபூர்வமா தன்னை ஒப்பு கொடுத்த எல்லாரும் மேலும் தேவனுடைய வல்லமை காத்திருந்தாலே ஸ்தோத்திரம். அதுக்காக வாஞ்சித்தாலே இறங்குவோம். தாகம் உள்ளவனாக இருந்தால் இறங்கும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை ஆவியானவர் மேல இறங்குவாரு. அல்லேலூயா. தாகம் உள்ளவனை திருப்தியாக்குகிற கர்த்தர். நம்ம இந்த விசுவாசித்ததை தான் நம்ம என்ன செய்யறோம், ஞானஸ்நானமா பண்றோம். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஆண்டோட எல்லாத்துக்கும் மேலாக காத்திருப்பதாமை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன பண்றாங்களா, வாசிங்க 45-46. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் அப்ப பாஷைகளில தேவனை புகழுகிறார்கள். நம்ம வாசிச்சோம்ல, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. இப்ப 2வது தரம் என்னது, பாஷைகள்ல பேசுறதுன்னா என்னது, தேவனை புகழுகிறதையும் பேதுரோடு கூட வந்திருந்த விருத்தசேனம் உள்ள விசுவாசிகள் கண்ட போது. போதும். 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், ஆவியில பேசுறான். அந்நிய பாஷை பேசுறவன் சாதாரணமா நம்ம தெரிந்த தெரியாத பாஷைகள்ல அப்படி சும்மா பேசுறது இல்ல, ஆவியில பேசுறான். ஆவியானவர் உள்ள வரும்போது பேசுகிறான். புரியுதா இல்லையா? ஆவியானவர் அபிஷேகம் உள்ள வந்துச்சுன்னா அந்த பாஷை ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அதுக்கு இன்னும் கீழே இருக்குது, நான் சொல்றேன். அவன் பேசுறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால். ஆமா. அல்லேலூயா. அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அல்லேலூயா. இப்போ தேவன் மேல இருக்கிற அந்த தேவனிடத்துல நம்ம ஒரு பாஷையில பேசுறோம். அவர் கம்யூனிகேட் பண்ற ஒரு லாங்குவேஜ்ல அவர்கிட்ட பேசுறோம். ஆண்டவர் எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க அப்படின்ற ரீதியில நம்ம அதை பேசுறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ பெரிய ஒரு ஆண்டவரே. 24 மணி நேரம் தூதர்கள் அவருடைய மகிமையை புகழ்ந்து பேசிக்கொண்டு இருக்கும் போது அவங்க என்ன பாஷையில பேசுவாங்க, பரலோகத்தின் பாஷையில பேசுவாங்க. அதை தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவரை துதிக்கும் புது பாடல்கள் நம்ம வாயில வந்துட்டு இருக்கிறது. தேவனோட நம்ம பேசுறோம். இப்ப அந்நிய பாஷை பேசுறவன் தேவனை புகழுகிறான். 2வது தேவனோட பேசுகிறான். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறவன் 1 கொரிந்தியர் 14:4 edifying himself. பாஷையிலே பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமா. அல்லேலூயா. ஒரு திருடனோட பேசுறவன் திருடுவான். திருட்டுத்தனத்துக்குள்ள எல்லா டெக்னிக்கை என்ன செய்வான், புரிந்து கொள்ளும். அப்படித்தானே? திருடனோட பேசுறவன் அப்படிதான் இருப்பான். பேங்க் மேனேஜர் பேசுறவன் ஒரு ஆள் பேசுனா என்ன ஆகும், அவர் சொல்லுவார் சேவிங்ஸை பத்தியே சொல்லுவார். அப்படித்தானே? சேவிங்ஸ், ப்ராஃபிட், லாஸ்ன்னு சொல்லுவார். அப்படித்தானே? கம்பெனி மேனேஜர்கிட்ட பேசுனா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஃபிட் லாஸ்ன்னு பேசுவான். தேவனோட பேசுகிறவன் தன்னை பக்தி விருத்தி உண்டாகும். எப்ப எல்லாம் அந்த பரிசுத்த தேவனோட நம்ம அந்நிய பாஷையில பேசுறோமோ நமக்குள்ள என்ன உண்டாகுது, அந்த தேவனுடைய அதே சாயல் நமக்குள்ள உருவாகுது. பக்தி விருத்தி உண்டாகுது. edifying ourselves, strengthening ourselves. பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. சோதரம். நம்ம ஆவியில வளர்ந்தாதான் நம்ம மேற்கொள்ள முடியும். ரைட்? அல்லேலூயா. அப்படிதானே? ஸ்தோத்திரம். உனக்கு முன்னாலே இருக்கிற எதிரி இந்த பலத்தை விட நீ அதிகமாக பலன் அடையா விடில். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இப்பேற்பட்ட பிசாசை நீ நேரிட முடியாதுப்பா.
அவ வல்லமை பெறணும்னா என்ன செய்யணும்? தேவனோட பேசணும். அடிக்கடி அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கும். அவரோட வல்லமை நமக்கு முதலிடும், மேல நிழலிடும், மேல நம்ம வளர்ந்துட்டே இருப்போம். வல்லமை கொண்டு எழும்பும். நம்ம எழும்பும் போது பிசாசுத்த கோட்டைகளை நொறுக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ள அல்லேலூயா தான் அபிஷேகம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால அந்நிய பாஷையில பேசணும்னு சொல்றது. அல்லேலூயா. அடுத்து 1 கொரிந்தியர் 14:22 வாசிங்க. இது யாருக்கு அடையாளமா இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் இவருக்குள்ள இருக்கிறாரு. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல். ஆமென். ஒரு விசுவாசி தேவனை அறிந்தவன். இப்ப நான் அந்நிய பாஷையில பேசும்போது ரவிதாஸ் பிரதர் சொல்லணுமா, இவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாரு அப்படின்னு அவருக்கு தெரியாம இருக்குமா? நீங்க விசுவாசித்தன தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு அது அடையாளம் தேவையில்லை. கரெக்டா இல்லையா? அவிசுவாசி ஒருத்தன் வரான்னா இது என்ன புது பாஷையில பேசுறாங்க? அப்போஸ்தலர் 2 வாசிங்க. ஸ்தோத்திரம். 2:10-11. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து. இப்ப என்ன செய்யறாங்க? அவிசுவாசிகளாய் ஜனங்கள் பிரமித்து. இப்ப அவங்களுக்கு ஒரு அடையாளம் அது. அல்லேலூயா. அப்படிதானே? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு அடையாளம். ஆமென். நம்ம இப்ப தேவனோட நம்ம பேசும்போது அவங்களுக்கு அடையாளமே தவிர நமக்கு அடையாளம் கிடையாது. அந்நிய பாஷைன்றது நமக்கு அடையாளம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு அடையாளம். இவர் தேவனோட பேசுறாரு, இன்னொரு பாஷையில பேசுறாரு, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்குமே தவிர, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அது ஸ்தோத்திரம் நமக்கு அல்ல. நமக்கு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்நிய பாஷை வர இருக்கு அப்படின்னா தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரோட பேசுகிறான், புது பாஷைகளை தேவனோட பேசுகிறான், அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். அவங்களுக்கு ஒரு அடையாளம் அது. புரியுதா இல்லையா? அவங்களுக்கு ஒரு அடையாளம் அது. தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்தோத்திரம். இவன் அபிஷேகம் பெற்றவனா, ஆண்டவர் கூட இருக்கிறவனா இல்லையான்றது தெரிய. அடுத்து கீழ வாசிங்க. அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. ஆமா, தீர்க்க தரிசனம் அப்படின்னா அவங்க ஓன் லாங்குவேஜ்லயே தான் சொல்லுவாங்க. அப்படிதானே? அந்த இடத்துல இருக்கிற ஓன் லாங்குவேஜ்லயே வெளிப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். அதனால அவங்களுக்கு புரியும்படியாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி 1 கொரிந்தியர் 13:1-2. நான் மனுஷ பாஷைகளையும் தூத பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராது. அப்போ ஸ்தோத்திரம், அபிஷேகம்ன்றது என்னது? அந்நிய பாஷைன்றது தூதர் பாஷை. அல்லேலூயா, தேவனோடு பேசுகிற ஒரு பாஷை. போதும். அடுத்து அல்லேலூயா, ரோமர் 8:26-27. அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டுமே வேண்டிக் கொள்ள இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தானே நமக்கு வாக்கு கடக்க பெருமூச்சோடு நமக்காக. இப்ப என்ன பண்றோம் நம்ம? ஆமென், ஹல்லேலூயா, அபிஷேகத்துல நிறைந்து, ஆமென், ஸ்தோத்திரம், அந்நிய பாஷையில நம்ம இது பண்ணும்போது ஆவியானவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆமென், நம்முடைய வேண்டுதல் நம்ம எல்லாம் என்னெல்லாம் பேசுறோமோ அதை சரிவர. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒரு மாதிரி ஓரளவு தான் தெரியும், அப்படிதானே? நம்ம துண்டு துண்டான இங்கிலீஷ்ல பேசும்போது அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பெர்ஃபெக்டான கிராமட்டிக்கல் இங்கிலீஷா மாத்திர ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு முடியும், அப்படிதானே? அதே மாதிரி தான் நம்ம ஆமென் பாஷைகளை ஜெபிக்கும் போது ஆமென் தேவனுக்கு அவரோட பேசுறதுக்கு ஸ்தோத்திரம் பெர்ஃபெக்டான லாங்குவேஜ் அதை மாத்தி வாசிக்க. திரும்ப அதை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவனுக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று அறியாது நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் பேசணும் நம்ம தெரியாமல் இருக்கிறபடியால், கிராமர் தெரியாம இருக்கிறபடியால்
ஆவியானவர் என்ன பண்றாரு, நம்ம பேசுகிற பாஷைகளை சரிவர அரேஞ்ச் பண்ணி அதுல உள்ள கிராமர்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டு, ஐ மீன் ஹalleluya vocabulary எல்லாம் கரெக்டா போட்டு, கொட்டேஷன்ஸ் என்னென்னலாம் கரெக்டா போட்டு எல்லாமே கிளியரா பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆவியானவர் தாமே வாக்குகளாக பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக அவர் என்ன பண்றாரு, அந்த ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்போ நம்ம ஆண்டவரோட பேச பழகும் போது ஆனா கொஞ்ச நாள் ஆண்டவரோட பேசி பழகினவங்க அவன் கிளியரா பேசுவாங்க. ஸ்தோத்திரம். பெர்ஃபெக்ட்டா பேசுவாங்க. ஸ்தோத்திரம். நீ பாஷை பேசுறது அவங்களுக்கே அது புரியும். தேவன் என்ன சொல்றாருன்றதும் புரியும். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். நீங்க யோவான்கிட்ட கேட்டா சொல்லுவாரு, ஹalleluya ஆண்டவருடைய நாள்ல நானு ஹalleluya அந்த ஆண்டவரோட வல்லமைக்குள்ள நான் கடந்து சென்றேன், அப்பொழுது நான் இதை பார்த்தேன், ஆண்டவர் இப்படி பேசினாரு. அதை அப்படியே அவர் சொந்த லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி அவரே இது பண்ணாரு. ஹalleluya. ஏன்னா அவர் அவ்வளவாக ஆவிக்குள்ளாகி. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் வரணும் அப்படின்னா தேவனோட அடிக்கடி பேசணும் பாஷைகள்ல, தூதர் பாஷைகள்ல. ஹalleluya ஹalleluya. செல்ஃப் எடிஃபிகேஷன், ஐ மீன் பலன் அடைந்து, புது பலன் அடைந்து ஒரே லெவல்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்துட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஹalleluya. வளரணும் அப்படின்னா பாஷைகள்ல தேவனோட பேசணும். அதுக்குதான் பாஷை தேவைன்றது. பாஷை வரணும். அத புறஜாதிகளுக்கு அடையாளம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் நம்முடைய மீட்புக்காக அடையாளம். இப்படி அநேக காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:28-30. 1 கொரிந்தியர் 12:28. சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவனோட கம்யூனிகேட் பண்றதுக்குள்ள ஹalleluya பல பாஷைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சபைக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மணவாட்டி சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றாரு. அப்போஸ்தலரும் தேவை, தீர்க்கதரிசிகளும் தேவை, போதகரும் தேவை. மணவாட்டி சபைக்கு தேவனோட பேசுறது பாஷையும் தேவை. அப்படித்தானே? அதுதான் சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ பாஷையோடு கூட ஹalleluya தேவனுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. அது புறஜாதிகளுக்கு அடையாளமா இருக்கு. ஹalleluya. இப்போ நம்ம என்னைக்கு நிறைவு பண்றோமோ அன்னைக்கு தேவன் நமக்கு தருகிற பாஷை, நம்ம தேவனோட பேசுறது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்போது நம்ம இப்படி அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. விட்டு கொடுக்கணும். ஹalleluya. நம்ம தாமே அந்த ஆளுகைக்கு, பரிசுத்தமான ஆளுகைக்கு விட்டு கொடுக்கும்போது நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம், நம்முடைய நாவுகள், ஹalleluya நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் கைகளை அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸ்தோத்திரம். அவர் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவார் தெரியுமா? தேவனோட பேச வைப்பார். ஹalleluya. அதான் இனிஷியல் கான்டாக்ட். தேவனோட பேச வைக்கிற இனிஷியல் கான்டாக்ட் எப்படி? அதுக்கப்புறம் போக போக அனுதினம் நம்ம பேசி 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 வளரணும் கொள்ளணும். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தவோட அபிஷேகம் இல்லாம ஹalleluya மறுரூபமாகவும் முடியாது. இந்த உலகத்துல கிறிஸ்துவை போல மாறவும் முடியாது. ஹalleluya. ஒரு ஏகாய் இல்லைன்னா எஸ்தர் ராஜாதி ஆக முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு ஏகாயின் பேச்சை கேட்கல அப்படின்னா மாற முடியாது. ஹalleluya. ஏகாய் வழியாக தேவனோட எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஹalleluya. ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நமக்கு அந்த பாஷையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அந்த பாஷைகளில் பேசி பேசி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம வளரும் ஆண்டவரோடு பேசி பேசி வளரும்போது சத்துருண்ட எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சணல் நூலை போல உடைந்து 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 எல்லாம் தெரிக்கும். ஹalleluya. ஆமென். அவனை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹalleluya நீங்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழுப்பினால் ஒழிய ஸ்தோத்திரம் there will be no change. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்குள்ள வளரணும் இன்னும் அதிகமாக. ஆமென். ஸ்தோத்திரம். பாஷைகளில் பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹalleluya. ஆமென். எல்லாத்துக்கும் எல்லா தேவனோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது இம்பார்ட்டன்ட். அதோடு கூட தேவனோட கம்யூனிகேட் பண்ணுவது இம்பார்ட்டன்ட். கரெக்டா இல்லையா? அபிஷேகம் பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, பேசுவது இம்பார்ட்டன்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடுவோமா?
நன்றி ஆண்டவரே.